வன்னியரசு 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க, உங்க கருத்து? இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஒட்டி மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் புரட்சி கவிஞருடைய இந்த பிறந்த நாளை ஒரு வாரம் காலமாக தமிழ் வார விழா என்பதை நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவை அறிவித்திருக்கிறார். அதை ஒட்டி நடத்தப்பட்டது. இன்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விஐடி கல்லூரியில இது உலக தமிழ்நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்னைக்கு அந்த பிறந்த நாளை எப்படி சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கொள்கை வாரிசாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு அன்றைக்கே புரட்சி கவிஞர் கவிதை மூலமாக பாடியிருக்கிறார்கள். அவர் இன்னலை ஏற்றிட மாட்டோம் கொண்டும் இந்திய பொதுமொழி இந்தி என்றால் வெட்டி புதைத்திடுவோம், கண்ணன் கிழிந்திட நேரிடும், வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம், அல்லருக்கு அஞ்சோ சுடுமொழி சொல்லற்கு அஞ்சோ என்று அன்றைக்கே நம்முடைய புரட்சி கவிஞர் பாடியிருக்கிறார். அஞ்சோம் அப்படிங்கிறது மிக முக்கியமா அல்லற்கு அஞ்சோம் சுடுமொழி சொல்லற்கு அஞ்சோம் என்கின்ற அந்த வார்த்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு கடுமையான அச்சுறுத்தல் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் நாங்க 2142 கோடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை காலங்காலமாக தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே இருமொழி கொள்கையில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம், உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டோம் என்று. அதிமுகவும் இருமொழி கொள்கையில தானே இருக்காங்க. அண்ணான்னு கட்சி, அதிமுக தானே, அது கட்சியோட பேரே தானே. அது சரி, அண்ணாவுடைய கொள்கையை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள்னா நீங்க மாநில உரிமை பற்றி பேசின அவங்க வலியுறுத்தியதாக மாநில உரிமைகளை மீட்டதாக சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, டெல்லி சீர்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. டெல்லி சீர்திருத்த மசோதாவில் மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அதை ஆதரித்த மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிதுரை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், நான் இது அமித்ஷாவுக்காக ஆதரிச்சேன்னு சொன்னாரு. 370 காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்யப்பட்ட போது அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அந்த 370 ரத்து செய்யப்பட்ட போது மரியாதைக்குரிய அன்றைக்கு நவநீத கிருஷ்ணன் என்று நினைக்கிறேன், அன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர், அவர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் என்று சொல்லி அதை ஆதரித்து பேசினார்கள். மாநில உரிமை பற்றி பேசுவது என்பது இவர்கள் பேசுவது ஒன்று, செயல்பாடு என்பது வேறையா இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது கூட மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அதுல மாநில உரிமைகளுக்கான எந்த மாநிலத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள், அவர்கள் எப்படி மாநில அரசு அவர்களை அணுக வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் வாக்களித்தார்கள். வேளாண் திருத்த சட்டத்தையும் அவர்கள் வாக்களித்தார்கள். அதனால பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை வைத்திருப்பதால் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி செயல்பட்டார்கள் என்றால் இந்தி பொதுமொழி என்பதை அவர்கள் நிறுவ முயற்சி செய்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம், இந்தி பொதுமொழி. அதனால்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்பதை அவர்கள் பாரதிய ஜனதா முன்னிறுத்துகிறது. அதை ஆதரித்த தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆதரிச்ச கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி நீங்க பேரறிஞர் அண்ணாவுடைய பேர்ல இயங்கக்கூடிய கட்சின்னு சொல்லுவீங்க? பேரறிஞர் அண்ணாவுக்கு இரண்டகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி எதுனால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவேதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை வாரிசாக, புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கொள்கை வாரிசாக, தந்தை பெரியார் அவருடைய கொள்கை வாரிசாக இந்த அரசு தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இதை நடத்துகிறார்கள். ஆகவேதான் 2026 இந்த ஆட்சி தொடரும் என்று சொல்கிறார்கள். இப்ப 2026 ஏன் தொடரணும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இன்னைக்கு அந்த கேள்வி, உங்க கூட்டணி கால்குலேஷன், உங்க ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறதுக்கு புது பிளேயர் உள்ள வந்துட்டாங்க, புது பிளேயர் அதை பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி உடைய 2 பேர் தனித்தனியா வாங்கினா ஓட் பர்சன்டேஜை கூட்டினோம்னா அது உங்க கூட்டணிக்கான ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் தான் இருக்கு. அதை ஈஸியா டேலி பண்ணிடலாம். இப்படி பல விஷயங்கள் நந்தகுமார் முன் வச்சார் இல்லையா? அப்ப நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப 2021 பாஜக அதிமுக அணியில எந்தெந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி தான் இப்பயும் அவங்களோட சேர போறாங்க. அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, நீங்க பாமக, இதுதான் அந்த கட்சி கூட்டணியில சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தனியா நிறுத்தப்பட்ட கட்சி சீமான் அவர்களுடைய தலைமையில நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் மரியாதைக்குரிய சூனா திவாகர் அதை டீகோட் பண்ணி விரிவா பேசினாரு. அதுல ஒரு கூடுதல் செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒவ்வொரு முறையும் அவங்க வாக்குகளை கூடுதலா பெற்றிருக்கிறாங்க,
வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அப்படிங்கறத வந்து ஒத்துக்கிறோம். இந்த முறை வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் கடந்த ஒவ்வொரு முறையும் அவர் கூடுதலாக பெற்றதுக்கு காரணம் திராவிட கொள்கை எதிர்ப்பு அல்லது திராவிட எதிர்ப்புல அவர் வந்து உறுதியா இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை போட்டாங்க. ஆனால் இந்த முறை அவர் வந்து அம்பலமாயிருக்கிறார். எப்படின்னா அவர் ஒன்னு திமுக எதிர்ப்பு மட்டும்தான், திராவிட கொள்கை எதிர்ப்பு அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாமே தனக்கு விழுந்ததற்கான காரணம் வந்து இந்த அவருடைய அந்த திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்தி பண்ணார். அதிமுக திமுக எதிர்ப்பா நம்ம முன்னிறுத்துறோம் சொல்லி சொன்னாரு. ஆனா அது அல்ல, திமுக எதிர்ப்பு தான். இவரை இயக்குவது RSS தான், பாஜக தான் அப்படிங்கிறத ஹச்ராஜா அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் அவரை ஆதரித்ததிலிருந்து அந்த அதிருப்தி வாக்குகள், திமுகவுக்கான அதிருப்தி வாக்குகள்ல வந்து சீமானை இனிமே நம்பணும்னா அவர் பாஜக RSS-க்கான ஆளுதான் அப்படிங்கிறது அம்பலமாயிட்டாரு. அதனால 2026 அதுக்கான வாக்கு சதவீதம் குறையும், ரொம்ப குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிளேயர் வந்து இங்க வந்து அவுட் ஆகுறாரு. விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், பாரதிய ஜனதா பல உத்திகளை கையாளும். இன்னைக்கு வந்து திமுக அணிக்கான ஒரு பலமான வாக்கு சதவீதம் உள்ள வாக்குகள் எது அப்படின்னா வந்து சிறுபான்மை வாக்குகள் தான். அப்ப அந்த சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காகவே விஜய் அவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க, தலித்துகளும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்களும் விஜய் நம்ப முடியாது. ஏனென்றால் விஜயனுடைய செயல்பாடுகள், விஜயனுடைய அறிக்கைகள் ஆக்கப்பூர்வமா இல்ல அப்படிங்கிறது, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமா இல்ல அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. அதாவது பாஜகவுடைய பி டீம்னு நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிளோ தாவேகாவ? இல்ல அவருடைய செயல்பாடுகள் இருந்து நான் சொல்றேன். நான் அவருடைய பேச்சில இருந்து நம்ம பேசுறோம். நான் ஒண்ணு அவரை வந்து அந்த பக்கம் தள்ளி விடுறதுக்கு நாங்க முயற்சி பண்ணல. எல்லாமே பாஜகவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு, எங்களுடைய உச்சி அதுதான். நாங்க ஏன் தள்ளி விட போறோம்? ஆனால் அவருடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்குது. இப்ப நாம் தமிழர் சொல்லும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீங்க ஏன் அவரை பி டீம் சொல்றீங்க? பி டீம் சொன்னா நான் வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவர் யாரு? சீமான். அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பேசாதீங்க. என்னையாடா சங்கின்னு சொல்றீங்க? சங்கின்னு சொன்னா நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு. ஆனா சங்கினா சக நண்பன் அவரே மாத்திக்கிட்டாருல, அவரே வெளிப்படையா பேசுறாருல. தந்தை பெரியார வந்து எவ்வளவு இழிவா பேசுறாரு. நம்ம வந்து பல பாஜக ஆடிட்டு குருமூர்த்தி உள்ளிட்டவர் என்ன சொன்னாங்க, அவர் சிறப்பா பேசுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள், நான் அவருக்கு உறுதுணையா இருப்போம் சொல்றாருல. அப்ப RSS தொங்கு சதையாக நாம் தமிழர் இருக்கு அப்படிங்கிறது அம்பலப்பட்டதுக்கு அப்புறம் யாரும் வாக்கு இந்த மாதிரி வாக்குகளை போடுவதற்கு இல்ல. தாவேகாவுக்கு அப்படி நீங்க ஒண்ணே சொல்ல முடியும் இல்ல. அத நீங்க வந்து அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் தான் சொல்றேன் நானு. நீங்க வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது இல்ல. நீங்க அவரு பேசும்போது சொன்னாங்க ரசிகைகள் அதிகம் சொல்லி சொல்றாங்க. ரசிகைகள் வந்து பார்த்துதான் ஒரு படம் வெற்றி பெறும். இப்ப சமீபத்துல கோட்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசிகர்களுடைய ரசிப்பு தன்மை மாறும். ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு, அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாரும் ரசிப்பாங்க, ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க. அந்த படம் குப்பையாயிருச்சுன்னா ரசிகர்கள் கூட போக மாட்டாங்க. அப்ப ரசிகர்களுடைய அந்த தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வாக்கா மாறாது, வாக்குக்கு போகாது. நான் ரசிப்பு தன்மையிலன்னு சொன்னா திரைப்படம் பார்ப்பதிலிருந்து நான் சொல்றேன். நானு அவர் மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்ல. அவர் RSS இயக்கப்படக்கூடிய, RSS இறக்கி விடப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய என்ன ஆதாரம் இருக்கு வன்னியரசு? நீங்க சொல்றீங்க RSS கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக கூட்டணியில இருந்து உடைக்க RSS கொண்டு வந்திருக்கிறது. பாஜகவுடைய பி டீமுக்கு பி டீம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல நீங்க பாசிசமா பாயாசமான்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரமா மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு பாசிச நடவடிக்கை. அந்த பாசிச நடவடிக்கையில இருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது திமுக, விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய செயல்பாடுகள். நீங்க ரெண்டையும் ஒன்னா பாக்குறீங்களா? ரெண்டையும் ஒன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்ல நீங்க ஏத்துறீங்கல்ல, அது யாருக்கு ஆதரவாக மாறும்? சரி, சீமான் அவர்கள் வந்து பெரியாரை மிக மோசமாக இழிவுபடுத்தி பேசும்பொழுது இவர் வந்து கள்ள மௌனம் சாதித்தார். அது ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாரா? நான் வந்து கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டேன், நீங்க வந்து ஏதாவது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா? அது இல்ல. சரி, வக்வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம், இன்னைக்கு கூட நாங்க வக்வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடி இருக்கிறோம்.
மே 31 திருச்சியில மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்துறோம். 10 லட்சம் பேரை திரட்டி போராட்டம் நடத்துறோம். இந்த மாதிரி போராட்டத்தை வெளிப்படையாக நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம் ஏதாவது நடத்தி இருக்கிறதா? என்னுடைய கேள்வி. ஏதாவது வந்து மிக தீவிரமாக பாஜகவினுடைய கொள்கையை எதிர்க்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன? காஷ்மீருடைய பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனையில அவங்களுடைய செயல்பாடு, அவருடைய நிலைப்பாடு என்ன? மத்திய இந்தியாவில் வந்து சத்தீஸ்கர், நாகாலாந்து பகுதியில ஆபரேஷன் ககர் அப்படிங்கிற பேர்ல அப்பாவி பணமுடிகளை சுட்டுக் கொள்றாங்க. அதுல உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய செயல்பாடு என்ன? எல்லாமே வந்து நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்துல வந்து நாங்க தீவிரமா இருக்கிறோம் அப்படின்னா பாஜக RSS எதிர்ப்புல எல்லா தளத்திலும் நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இருக்கு. ஒரு சாட்சி சொல்லுங்க. தாவேகா இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நாங்க பேசுவோம், மாநில உரிமை பத்தி பேசுவோம். அதே போல மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, வேளாண் மண்டலமாக மாற்றி இருக்கிறோம், ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம், வேளாண் பாதுகாப்பு மண்டலம், வேளாண் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோம் சொல்லி சொல்றாரு. அதுல அன்னைக்கே மரியாதைக்குரிய முதல்ல அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அந்த சட்டம் முழுமையாக இல்லை. எப்படி முழுமையாக இல்லைன்னா, ஏற்கனவே இருக்கின்ற ஆழ்குழாய் கிணறுகள், அந்த கிணறுகள் பத்தி கூடணும் அப்படிங்கிறது எந்த சட்டத்திலையும் நீங்க உறுதிப்படுத்தல. இப்ப அந்த சட்டத்தை, அந்த ஆழ்குழாய் கிணறுகளை நீங்க புதுப்பிப்பதுங்கிற பேர்ல மீண்டும் அவர்கள் வந்து அந்த எண்ணெய்களை எடுக்க முயற்சி செய்யறாங்க. பல்வேறு மாவட்டங்கள், அதாவது திருச்சி வரை வந்து அந்த பாதுகாப்பு மண்டலமா அறிவிக்கிறோம், அதையும் செய்யல. அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக பல ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிற அன்னைக்கு சுட்டிக்காட்டிய பிறகும் அது செய்யல. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது அடையாளமாக முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா, ஆளுநர் ரொம்ப ஒரே செய்தி தான், ஆளுநர் மசோதாக்களுக்கு அவர் கையெழுத்து போடல. அதாவது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல், ஆளுநர் கையெழுத்து போடாமல் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய போர்க்குணம். இன்னைக்கு வந்து துணைவேந்தர்கள் வந்து யார் நியமிக்கணும், அந்த உரிமை யார் கொடுத்திருக்கிறாங்க? எப்படி முதலமைச்சர் அன்றைக்கு வந்து கலைஞர் அவர்கள் எப்படி வந்து தேசிய கொடி ஏற்றுவதற்கு மாநில முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறதோ, அந்த உரிமை போல இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை, மாண்புகளை, அடையாளங்களை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி, இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள்.